வைரங்கள் மற்றும் தேரைகள். ஒரு காலத்தில் ஒரு மீனவரும் அவரது மனைவியும் வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு லீனா என்ற மகள் இருந்தாள். மீனவர் ஒவ்வொரு நாளும் ஆற்றங்கரைக்கு செல்வார். திரும்பி வரும்பொழுது தனது குடும்பத்திற்கு வேண்டிய அளவு சிறிது சம்பாதனையுடன் வருவார். அவ்வாறு ஒரு நாள் அவர் மீன் பிடிக்க வலைகளை விரித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆற்று நீரில் ஒரு பெரிய இலையில் ஒரு குழந்தை மிதந்து வருவதை அவர் பார்த்தார். அட கடவுளே, இந்த குழந்தை இங்க என்ன செய்கிறது? ஆற்றில் மிதக்கிறதே. குழந்தையை வெளியே எடுக்க வேண்டும், இல்லை என்றால் மூழ்கிவிடும். மீனவர் குழந்தையை மெதுவாக மேலே எடுத்து தனது மனைவியிடம் கொடுப்பதற்காக வீட்டிற்கு கொண்டு சென்றார். என் நண்பே, இந்த குழந்தை ஆற்று நீரில் ஒரு இலையில் மிதந்து வந்தது. நான் காப்பாற்றி வீட்டுக்கு கொண்டு வந்தேன். நமக்கு ஏற்கனவே ஒரு மகள் இருக்கிறாள். அப்படி இருக்க இவளை எப்படி வளர்க்க முடியும்? அந்த குழந்தைக்கு ஃபியானோ என்று பெயரிட்டார்கள். மீனவர் தனது சொந்த மகளைப் போலவே அவளையும் நேசித்தார். ஆண்டுகள் பல கடந்தன. லீனாவும் ஃபியோனாவும் அழகான பெண்களாக வளர்ந்தனர். லீனா தன் தாயைப் போலவே வளர்ந்தாள். ஃபியோனாவோ கனிவாகவும் அன்புடனும் தன் தந்தையைப் போன்ற குணத்துடன் இருந்தாள். ஒரு நாள் நோயில் படுத்த மீனவர் விரைவில் இறந்துவிட்டார். ஃபியோனோ மனம் உடைந்து போனாள். நீ எங்களுக்கு துரதிருஷ்டத்தை கொண்டு வந்துள்ளாய். நீ அதிர்ஷ்டமே இல்லாத பெண். பிறகு ஃபியோனா மீதான வெறுப்பு அவள் அம்மாவிற்கு மேலும் மேலும் அதிகரித்தது. ஃபியோனாவை ஒரு வேலைக்காரியைப் போல அவள் நடத்த ஆரம்பித்தாள். அவளை குடும்பத்திலிருந்து விலக்கி வைத்தாள். ஃபியோனா சமையல் அறையில் தனியாக சாப்பிட்டு தொடர்ந்து வேலை செய்தாள். தினசரி வேலைகளை தவிர ஃபியோனா ஒரு நாளைக்கு 2 முறை தண்ணீர் கொண்டு வர வேண்டியிருந்தது. வீட்டிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து குடமாக தண்ணீர் கொண்டு வர வேண்டும். ஒரு நாள் அவள் நீரூற்றுக்கு சென்று அங்கேயே அழுது கொண்டு அமர்ந்து விட்டாள். அப்பொழுது ஒரு ஏழை பெண்மணி அங்கு வந்து கூறினாள், அழகான இளம் பெண்ணே, எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது. உன் குடத்திலிருந்து எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் குடிக்கிறாயா? ஆம், கண்டிப்பாக கொடுக்கிறேன். ஃபியோனா கண்ணீரை துடைத்துக் கொண்டு அந்த ஏழை பெண்ணுக்கு தண்ணீர் கொடுத்தாள். அதுவும் அவள் வசதியாக குடிக்கும் அளவிற்கு குடத்தை மேலே உயர்த்தி பிடித்து ஊற்றினாள். அவளும் தண்ணீரை குடித்துவிட்டு கூறினாள், நீ மிகவும் கனிவான ஒரு பெண். அதற்காக உனக்கு நான் ஒரு பரிசு கொடுக்கிறேன். எப்போதெல்லாம் உனது மனது புண்படுகிறதோ அப்போது உன் கண்களில் இருந்து வரும் கண்ணீர் உடனே முத்துக்கள் மற்றும் வைரங்களாக வடிவம் எடுக்கும். அந்த ஏழை பெண்மணி உண்மையில் ஒரு தேவதை. அவள் தன் கைகளை இணைத்தவுடன் தேவதையானாள். அப்போது ஃபியோனா வாயடைத்து நின்றாள். நம்ப முடியாமல் இருந்த ஃபியோனா உடனே தேவதையின் காலில் விழுந்தாள். தேவதையோ புன்னகையுடன் மறைந்துவிட்டது. ஃபியோனா வீட்டிற்கு வந்தவுடன் அவளை தாய் கோபத்துடன் பார்த்தாள். உனக்கு ஏன் நீரூற்றில் இருந்து வருவதற்கு இவ்வளவு நேரமானது? நாங்கள் தாகமாக இருக்கிறோம் என்று உனக்கு தெரியாதா? உடனடியாக நீ சமையலறைக்குள் செல். மன்னியுங்கள் அம்மா. ஃபியோனா உடனடியாக சமையல் அறைக்குள் நுழைந்து கையில் இருந்த குடத்தை வைத்துவிட்டு தேம்பி அழத் தொடங்கினாள். அப்பொழுது தேவதை வாக்குறுதி அளித்தபடியே அவள் கண்ணீர் பிரகாசமான வைரங்களாகவும் பளபளப்பான முத்துக்களாகவும் மாறின. அப்பொழுது அவள் தாய் அங்கு வந்தாள். ஃபியோனாவை சுற்றி வைரங்களும் முத்துக்களும் சிதறி கிடக்க அவள் அழுது கொண்டிருப்பதை பார்த்தாள். நான் என்ன காண்கிறேன்? முத்துக்களும் வைரங்களும் உன் கண்களில் இருந்து விழுகிறது. இது எப்படி நடக்கிறது? நீரூற்றில் நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் அவள் விளக்கமாக கூறினாள். அதை கேட்ட தாயார் மிகவும் ஆச்சரியப்பட்டாள். லீனா, நீயும் உடனடியாக நீரூற்றுக்கு செல். உனக்கும் இந்த மாதிரி அற்புதமான பரிசு வேண்டாமா? உடனே நீ அங்கு சென்று நீரூற்றிலிருந்து தண்ணீர் எடு. அங்கு ஒரு ஏழை பெண் வருவாள். அவளுக்கு நீ மிகவும் பாசமாக தண்ணீர் கொடு. பிறகு உனக்கும் இவளை போல் வைரங்களும் முத்துக்களும் உடனே கிடைக்கும். அப்படியே செய்கிறேன் அம்மா. நன்று, அப்படியென்றால் சீக்கிரமாக போ. லீனா வீட்டில் இருக்கும் ஒரு நல்ல வெள்ளி குடத்தை எடுத்துக்கொண்டு நீரூற்றுக்கு போனாள். நீரூற்றிலிருந்து தண்ணீரை நிறைக்கும் பொழுது அற்புதமான உடையணிந்த ஒரு பெண்மணி காட்டிலிருந்து வெளியே வருவதை லீனா கண்டாள். அப்பெண்மணி அருகில் வந்து குடிக்க சிறிது தண்ணீர் கேட்டாள். ஓ இளம் பெண்ணே, எனக்கு உன் குடத்தில் இருந்து குடிக்க தண்ணீர் கொடுப்பாயா? நான் உனக்கு தண்ணீர் குடிக்க இங்க வந்திருக்கிறேனா? ஆமாம், உனக்காக தான் நான் இந்த வெள்ளி குடத்தை இங்கு கொண்டு வந்துள்ளேன். அப்படிதானே? நீ இப்படி பேசுவது சரியில்லை. சரி, நீ என்னுடன் இப்படி கோபமாக பேசுவதால் நான் உனக்கு சாபம் இடுகிறேன். நீ பேச விரும்பும் போதெல்லாம் உன் வாயிலிருந்து தவளை சத்தம் மட்டும் வரும்.
அவளை தடுக்க லீனா ஓடினாள், ஒரு தவளை போல. மிகவும் தாமதமாகிவிட்டது என்பதை உணர்ந்த லீனா அழத் தொடங்கினாள். அவள் அழுதபோது அவளிடமிருந்து தவளை போன்ற கரகர சத்தம் மட்டுமே வந்தது. மகளே, உன் வாயிலிருந்து என்ன சத்தம் வருகிறது? லீனா பேச முயற்சித்தாள். தவளை சத்தம் மட்டுமே வந்தது. இவளுக்கு சாபமிடப்பட்டிருக்கிறது. என் மகள் சபிக்கப்பட்டிருக்கிறாள். ஓ கடவுளே, இது கண்டிப்பாக உன்னால் தான் ஆயிருக்கிறது. நீ விரைவிலேயே இதற்காக பதில் அளிப்பாய். வெளியே சென்று விறகு கொண்டு வா. லீனாவிற்கு பசிக்கிறது. ஃபியோனா மிகுந்த வேதனை அடைந்ததால் வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டாள். முத்து வைரங்கள் எதையும் எடுத்துக்கொள்ளாமல் வெளியேறினாள். மறுநாள் காலையில் ஃபியோனா வயல்வெளியில் இருந்த ஒரு கொட்டகையின் அருகில் நின்று பாட ஆரம்பித்தாள். இன்று மிகவும் அழகான நாள், மிகவும் அழகான நாள். என் வலிகள் மற்றும் சோகங்கள் போக வேண்டும், இதுதான் என் ஆசை. அப்பொழுது அந்த வழியாக சென்ற ஒரு இளவரசன் தூரத்தில் இருந்து இவளை பார்த்தாலும் அவளது அழகு ஓரளவு தெரிந்தது. இளவரசன் புன்னகைத்தான். அவளுடைய அழகான குரலால் அவன் மயங்கினான். இளவரசர் தன்னை பார்த்தார் என்று கூட தெரியாமல் ஃபியோனா மீண்டும் வீட்டிற்குள் சென்று விட்டாள். அவளது முகத்தை பார்க்காமல் இளவரசரால் இருக்க முடியவில்லை. அவர் தனது காவலர்களை அங்கேயே காத்திருக்கும்படி கட்டளையிட்டார். அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்றார். வணக்கம் ஐயா, நீங்கள் இங்கு எதற்காக வந்திருக்கிறீர்கள்? நான் அந்த பெண்ணை அங்கு பார்த்தேன். அவள் குரல் இனிமையாகவும் ரம்மியமாகவும் இருந்தது. அவளை காதலிக்க ஆரம்பித்து விட்டேன். யார் அவள்? அவள் எனது மகள். நான் இப்போதே சென்று அழைத்து வருகிறேன். லீனா, உடனே உன் சகோதரியின் உடையை அணிந்து இளவரசர் வந்திருக்கிறார், அவரை சென்று பார். ஓ, உனது குரல் மிகவும் இனிமையானது. என் இதயத்தை பறிகொடுத்து விட்டேன். உன்னை மனதார விரும்புகிறேன். உன்னை திருமணம் செய்து கொள்ள நினைக்கிறேன். நீ மீண்டும் ஒரு முறை பாடினால் என் மனது மிகவும் சந்தோஷப்படும். உனது இனிமையான குரலை பற்றி என் அம்மாவும் தெரிந்து கொண்டால் அதன் பிறகு எந்த விதமான தடங்களும் இன்றி அதன் பிறகு நம் திருமணத்திற்கு சம்மதித்து விடுவார். லீனா முழு ஆர்வத்தோடு பாட முயற்சித்தாள். ஆனால் தவளையின் சத்தம் மட்டுமே அவளிடமிருந்து வந்தது. என்ன வகையான விளையாட்டு இது? என்னை அவமதிக்கிறாயா? வீரர்களே, இவளை உடனடியாக கைது செய்து இங்கிருந்து கொண்டு செல்லுங்கள். ஓ இளவரசரே, என் தங்கையை மன்னியுங்கள். அவள் சபிக்கப்பட்டிருக்கிறாள். அவள் பேச நினைக்கும் போதெல்லாம் தவளையை போல் சத்தமிடுவாள். நான் தான் கொட்டகை அருகே பாடிக்கொண்டிருந்தேன். ஃபியோனாவை பார்த்த இளவரசர் பிரமித்தார். ஆனால் தான் மீண்டும் முட்டாளாகிவிடவில்லை என்பதை உறுதி செய்ய விரும்பினார். நீ எனக்காக பாடுகிறாயா? ஓ இளவரசரே, என் சகோதரியை மன்னியுங்கள். அவள் சபிக்கப்பட்டிருக்கிறாள். நான் தான் பாடிக்கொண்டிருந்தேன். அவள் மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிறாள். அவள் குரலை கேட்ட இளவரசர் உண்மையில் அசந்து போனார். உன்னுடைய குரல் இனிமையாக இருக்கிறது. அதன் மூலம் உன் மனதின் பரிசுத்தமும் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. நான் உன்னை எனது இளவரசியாக ஆக்க விரும்புகிறேன். மன்னியுங்கள் இளவரசரே, நான் அதை ஏற்க முடியாது. என் சகோதரிக்கு தான் இளவரசரை திருமணம் செய்யும் ஆசை. முடியாது. பொய் சொல்லும் தவளையை நான் திருமணம் செய்ய மாட்டேன். ஃபியோனா கைகளை கூப்பி வானத்தை நோக்கி வேண்டினாள். ஓ மந்திர தேவதையே, சீக்கிரம் வந்து எனக்கு உதவி செய்யுங்கள். எனக்கு ஒரு வரம் அளியுங்கள். என் சகோதரியின் சாபத்தை நான் ஏற்க தயார். இளவரசரை திருமணம் செய்து கொள்ளும் அவளின் ஆசையை நிறைவேற்றுங்கள். தனக்காக மனமுருகி வேண்டும் தங்கையை கண்ட லீனா ஃபியோனாவை கட்டிப்பிடித்துக் கொண்டு ஓவென்று அழுதாள். அப்போது அவர்கள் முன்னால் தேவதை பிரசன்னமானார். நீ உன் பாடத்தை கற்றுக்கொண்டாய். அதனால் நான் உன் சாபத்தை இப்போதே நீக்குகிறேன். நீ எப்போதெல்லாம் பேச நினைக்கிறாயோ உன் குரல் இனிமையாக இருக்கும். தேவதை மந்திரக்கோலை அசைத்தது. லீனாவிற்கு தனது பழைய குரலே மீண்டும் வந்துவிட்டது. உங்களுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். பரிசு அளித்ததற்கு நன்றி. தேவதை புன்னகை செய்து கொண்டே தன் மந்திரக்கோலை அசைத்து மறைந்து விட்டது. நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் ஃபியோனா. உன் அன்பினாலும் உன் பரிசுத்தமான இதயத்தினாலும் நான் உன்னை காதலிக்கிறேன். அத்துடன் உன் சகோதரியை என் இளைய சகோதரன் திருமணம் செய்து கொள்ள நான் ஏற்பாடு செய்கிறேன்.
அவன் அவளை மிகவும் சந்தோஷமாக வைத்திருப்பான். இளவரசர் கூறியதை கேட்டதும் ஃபியோனா ஆனந்தம் அடைந்தாள். பிறகு இருவரும் ஒரே நேரத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தனர். 2 சகோதரிகளின் திருமணம் மிகவும் விமரிசையாக நடந்து முடிந்தது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் அழைப்புதல் வழங்கப்பட்டது. இருப்பினும் அவர்கள் அம்மா வரவில்லை. 1 வருடம் கடந்து ஃபியோனாவிற்கு அழகான சிறிய குழந்தை பிறந்தது. அந்த இளவரசியை கண்டு நாடே மகிழ்ந்தது. ஃபியோனா குழந்தை இளவரசியை தன் கைகளில் ஏந்தி இருந்தாள். அப்பொழுது சிறிய இளவரசி முதன்முறையாக அழுத பொழுது அவள் கன்னத்தில் இருந்து ஒரு சிறிய கண்ணீர் துளி உருண்டோடியது. அது ஒரு பிரகாசமான வைரமாக மாறியது. கருணை மீண்டும் வென்றது.